பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே ராதிகா ஒரு நல்ல முடிவெடுத்து மையுவையும் கூட்டிகிட்டு அவங்க புது வீட்டுக்கு கிளம்பி போனது இங்கே கோபியால் தாங்கிக்கவே முடியல. இங்கே கோபி ராதிகா பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே அழுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி கிட்ட கண் கலங்கிக்கிட்டே, அம்மா நான் ராதிகாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன், ஆனால் ராதிகா என் மனசை புரிஞ்சிக்காம இப்படி என்னை தனியாக இந்த வீட்டில் விட்டுட்டு போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று வரைக்கும் நானும் மயு ராதிகான்னு 3 பேரும் தான் இந்த வீட்டை விட்டு புது வீட்டுக்கு போக போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ராதிகா புது வீட்டுக்கு நீங்கள் வர வேண்டான்னு என்னை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாலேம்மா. நான் ராதிகா கூட சேர்ந்து வாழணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டேனே. ராதிகா ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல, கோபி நீ ஏன் வேண்டான்னு அந்த ராதிகா உன்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறமா நீ எதுக்குப்பா ராதிகாவை பற்றி யோசிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, அம்மா நான் ராதிகாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன். ராதிகா எதுக்காக என்னை விட்டு பிரியணும்னு முடிவெடுத்தா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாகணுமேம்மா அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம் கோபி, அந்த ராதிகா இனி உன் வாழ்க்கையில் வேண்டாம். ராதிகா எனக்கு பிடிக்காது தான். ராதிகா என்கிட்ட வந்து பேசினாலே நான் எவ்வளவோ திட்டியிருக்கேன், அவமானப்படுத்தியிருக்கேன். ஆனாலும் இன்றைக்கி ராதிகா எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு வீட்டை விட்டு வெளியில் போனது எனக்கே கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி தாங்க முடியாமல் தான் இருந்தது. ஆனால் இதையும் நீ ஏற்றுக்க தான் வேணும். உன் பசங்க நான் எல்லாருமே இங்கே இருக்கும்போது நீ ராதிகாவை பற்றி யோசிக்காதப்பா அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனாலும் ரூமுக்கு போன கோபியால் ராதிகாவை மறக்க முடியல. ராதிகா ஏன் இப்படி செஞ்சான்றதை ராதிகா கிட்ட நேரில் போய் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் ராதிகா என் வாழ்க்கையில் நான் வரவே கூடாதுன்னு முடிவெடுத்துட்டாளா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். வேறு வழி இல்லை. நான் ராதிகாவை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் ராதிகா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாலே கண்டிப்பாக நான் ராதிகாவை போய் பார்த்து ஒரு நல்ல முடிவாக எடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு கோபி. இன்னொரு பக்கம் பாக்கியா ராதிகா இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. அதுக்காக தான் எல்லாரையும் வெளியில் கூட்டிகிட்டு போய் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாங்களா. ராதிகா இப்படி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போவாங்கன்னு நினைக்கல. கோபியவும் கூட்டிகிட்டு போயிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் என் அத்தை ஈஸ்வரி இப்படிலாம் நடக்கணும் தானே ஆசைப்பட்டாங்க. இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும். எல்லா பிரச்சனைக்குமே காரணம் இந்த கோபி தான். குடும்பத்தை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ ராதிகாவும் மையும் தனியாக இப்படி நிற்கிறதுக்கு காரணமே இந்த கோபியும் எங்கள் அத்தை ஈஸ்வரியும் தான் அப்படின்னு மனசு வேதனைப்படுறத பார்த்த செல்வியும் பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க, அக்கா நீ ஏன்க்கா மனசு வேதனைப்பட்டுட்ருக்க. ஆனாலும் ராதிகா இப்படி கோபி சாரை இதே வீட்டில் விட்டுட்டு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் உன் மாமியார் தான்க்கா. வேணும்னே கோபி சாரையும் ராதிகாவையும் பிரிச்சுட்டாங்க பார்த்தியா. ஆனால் நீ ராதிகாவும் கோபி சாரும் ஒன்று சேரலைன்னு மனசு வேதனைப்பட்டுட்ருக்க. ராதிகா ரொம்பவே திருந்திட்டாங்க, மனசு மாறிட்டாங்கக்கா. வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறதெல்லாம் பார்த்து நானே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இருந்தாலும் கோபி சாரை கூட்டிகிட்டு போயிருந்தா நீ கொஞ்சம் இந்த வீட்டில் நிம்மதியாக இருந்திருக்கலாம். இன்னும் கோபி சார் இங்கேயே நிரந்தரமாக இருந்துருவார் போலையே. ஆனாலும் இந்த ஈஸ்வரி அம்மா வேணும்னே இப்படிலாம் செஞ்சுருக்கக்கூடாது. ராதிகா கோபி சாருக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தாங்க. இப்போ உன்னுடைய நிலைமை தான் இந்த ராதிகாவுக்கும். பேசாமல் ராதிகா கோபி சாரை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா கூட மயு கூட ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்திருப்பாங்க. உன் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சாங்க ராதிகா. இப்போ அவங்களுக்கே இதே நிலைமை வந்துருச்சு பார்த்தியாக்கா. பரவாயில்ல, இப்போயாவது கோபி சாரை புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு முடிவெடுத்திருக்காங்க. அதனால் இனியாவது அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். கோபி சார் இருக்கும்போது இந்த வீட்டில் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. ஈஸ்வரி அம்மாவால் ராதிகா எவ்வளவோ அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்றுருக்காங்க. இனி அவங்க மயு கூட சந்தோஷமாக இருந்தால் சரிதான். ஒரு வகையில் பார்த்தா ராதிகா இப்படி எடுத்த முடிவும் சரின்னு தான் தோணுது. என் வாழ்க்கையும் சரியாக அமையலை, உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையலை. இனி ராதிகா தன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்காக பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. இங்கே உடனே பாக்கியா சொல்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப தைரியம் தான். இருந்தாலும் இப்படி கோபி வேண்டான்னு முடிவெடுக்க ஒரு தனி தைரியம் தேவைப்படும். அந்த தைரியம் இங்கே ராதிகாவுக்கு இருக்குது. அவங்க இப்போ தெளிவான முடிவை தான் எடுத்திருக்காங்க. இதை முன்கூட்டியே அவங்க அப்படி செஞ்சுருந்தா இந்த கோபியால் ராதிகாவுக்கு இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்காது. அவங்க தலை குனிஞ்சும் இருந்திருக்க மாட்டாங்க. நம்ம குடும்பத்தில் இருந்து கோபியை பிரிக்கணும்னு அவங்க நினைக்கல. ஆனால் அவங்க வாழ்க்கைக்காக கோபியை இங்கேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ கோபி வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் ராதிகாவும் கோபியும் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்கன்னு தான் நான் இத்தனை நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இதுலேயும் இந்த கோபி மறுபடியும் தான் அம்மா பேச்சை கேட்டுட்டு இருக்காருல்ல, அதான் என்னால் தாங்கிக்க முடியல. என் அத்தையும் இந்த கோபியும் என்னைக்கும் திருந்த மாட்டாங்க அப்படின்னு ராதிகா மேலே உள்ள பாசத்தில் கோபி மேலேயும் ஈஸ்வரி மேலேயும் பாக்கியாவுக்கு ரொம்பவே கோபம் வருது. அங்கே தன்னுடைய ரூமில் ராதிகா பேசினது, தனக்காக ராதிகா உதவி செஞ்சதுன்னு எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து கண் கலங்கி போய் உட்காந்துட்ருக்க கோபி யோசிக்கிறாரு. நான் ராதிகா தான் வேணும்னு ஆசைப்பட்டு என் அம்மா அப்பா பேச்செல்லாம் கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்படி ஒரு நிலைமை எனக்கு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் ராதிகாவை தேடி போகணும், ராதிகாவுக்கு புரிய வைக்கணும். என் மேலே என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். என் பேச்சை மீறி
ராதிகா எதுக்காக என்னை பிரியணும்னு ஒரு முடிவெடுத்தா அப்படின்றது எனக்கு தெரியணும். இப்போ நான் ராதிகாவோட வாழ்க்கைக்கு வேண்டாமா, இல்லை நிரந்தரமாகவே நான் வேண்டான்னு ராதிகா முடிவெடுத்துட்டாளா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு ராதிகாவை பார்க்கறதுக்காக கோபி கிளம்புறாரு. உடனே ஈஸ்வரியும், என்னப்பா கோபி, நீ இருக்கிற நிலைமைக்கு இப்போ எதுக்குப்பா வெளியில் போகிற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கோபியும், அம்மா என்னால் இங்கே தனியாக இருக்க முடியலம்மா, ராதிகா இப்படி என்னை தனியாக விட்டுட்டு போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரூமுக்கு போனாலும் எனக்கு ராதிகாவோட ஞாபகமாகவே இருக்குது. மயு எப்படிம்மா என்னை பிரிஞ்சு இருப்பா? மயுவோட நிலைமையிலேருந்து பார்த்தா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கவும் கூடாது. ராதிகாவை கூட்டிகிட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் ராதிகாவை பார்த்துட்டு வரேம்மா. ராதிகா கிட்ட நான் நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. எனக்கு என்ன ஏதுன்னு ராதிகா பதில் சொல்லியே ஆகணும். நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன். நான் ராதிகாவை போய் பார்த்துட்டு வந்தாதான் கொஞ்சம் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே எவ்வளவோ ஈஸ்வரி பேசி பார்க்குறாங்க. இங்கே செழியன், இனியான்னு எல்லாருமே அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இனியாவும், ஆமாப்பா, பாட்டி சொல் பேச்சை கேளுங்க, அங்கே நீங்கள் போகவே வேண்டாம்ப்பா, எங்கள் கூட இங்கேயே இருந்துருங்களேன், அதான் ராதிகா ஆண்டி நீங்கள் அங்கே வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்களேப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இனியாமா, என்ன ஏதுன்னு ராதிகா கிட்ட பேசிட்டு நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே கோபியும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, வேணும்னா செழியனை கூட்டிகிட்டு போயேன், உன்னால் எப்படி காரில் போக முடியும், செழியன் உன் கூட வந்தால் கொஞ்சம் உனக்கு உதவியாக இருக்குமேப்பான்னு சொல்ல, யாரும் வர வேண்டாம், நானே போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரியும் கண் கலங்கிக்கிட்டு, நீ சீக்கிரமாக வந்துரு கோபி அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. கோபி ராதிகாவை பார்க்கணும், ஒரு சரியான முடிவெடுக்கணும் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இதை பார்த்துட்டு பாக்கியா செல்விக்கிட்ட சொல்கிறாங்க, இப்போயாவது இந்த கோபி அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கேயே இருக்காமல் ராதிகா முக்கியம் அப்படின்னு பேசி சமாதானப்படுத்தணுன்னாவது அங்கே ராதிகாவை தேடி கிளம்பி போகிறாரு. அதை பார்க்கும்போது கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இங்கேருந்து கிளம்புற கோபி ராதிகாவை சமாதானப்படுத்தி அவங்க வீட்டிலேயே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் மறுபடியும் இந்த கோபி திரும்பி வந்தாருன்னா நான் சும்மா விட மாட்டேன் செல்வி. இனிதான் இந்த பாக்கியா யாருன்னு எங்கள் அத்தை ஈஸ்வரியும் இந்த கோபியும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அக்கா, என்ன நடக்க போகுதோ தெரியல. ஓ மாமியார் வேற கோபி சாரை ராதிகாவை விட்டு பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. இனி ராதிகாவும் கோபியும் என்ன முடிவெடுக்க போகிறாங்களோ தெரியலையேக்கா அப்படின்னு பாக்கியாவும் செல்வியும் பேசிக்கிறாங்க. ராதிகா மையவை கூட்டிகிட்டு கமலா வீட்டுக்கு அங்கே கிளம்பி போனதால் கமலா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க ராதிகா பதில் பேசாமல், அம்மா நான் ரெஸ்ட் எடுக்கணுமா, அந்த வீட்டில் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்தது, அதுக்கப்புறமா பேசிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிடுறாங்க. மறுபடியும் கமலா கேட்குறாங்க, ராதிகா நீ எடுத்த முடிவு சரின்னு இப்பயும் உனக்கு தோணுதா? மாப்பிள்ளையை விட்டுட்டு எதுக்காக இங்கே வந்த? அந்த பாக்கியாவுக்கு நீ விட்டு கொடுத்துட்டியா மாப்பிள்ளைய? இல்லை அந்த ஈஸ்வரி அம்மா உன்னையும் கோபி மாப்பிள்ளையும் பிரிக்கணும்னு திட்டம் போட்டு உன்னை அவமானப்படுத்தி மறுபடியும் இங்கே அனுப்பிட்டாங்களா? ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்ல, நான் தாம்மா இப்படி ஒரு முடிவெடுத்தேன். கோபியை நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது. அவர் என் கூட இருக்கும்போதும் நம்ம வீட்டில் இருக்கும்போதும் அவர் சந்தோஷமாகவே இல்லை. அவருக்கு எங்களை விட அவரோட பசங்க மேலே தான் ரொம்ப பாசமும் பரிவும் அதிகமாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் எங்கே சந்தோஷமாக இருக்காரோ அங்கே நிம்மதியாக இருக்கட்டும்னு கோபியை நான் தாம்மா அங்கே விட்டுட்டு வந்தேன். இது என்னுடைய சொந்த முடிவு தானே தவிர்த்து மற்றபடி நான் யார் பேச்சையும் கேட்டு இல்லை ஈஸ்வரி அத்தையால் தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே கமலா சொல்கிறாங்க, நான் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. கோபி மாப்பிள்ளை பேச்சை கேட்டுக்கிட்டு சந்தோஷமாக தானே பாக்கியா வீட்டுக்கு கிளம்பி போனேன். அப்புறம் நீ இப்படி மையவை கூட்டிகிட்டு தனியாக வந்து நின்னா என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கேன்னு என்னால் என்ன செய்யனே தெரியல. உன் வாழ்க்கையை நினச்சி ஒவ்வொரு நாளும் சந்தோஷமே இல்லாமல் ஒரு அம்மாவா நான் மனசு வேதனைப்பட்டுட்ருக்கேன் ராதிகா அப்படின்னு கமலா கண் கலங்கிக்கிட்டே பேசும்போது, அம்மா நீ தனியாக இருந்து என்னையும் அண்ணனையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டியேம்மா, படிக்க வச்சு வளர்த்தியே, அதே மாதிரி என் பொண்ணை பார்த்துக்க எனக்கு திறமை இல்லைன்னு நினைக்கிறியா? கோபி கூட இருந்தாதாம்மா பிரச்சனை. அவரால் எனக்கும் சந்தோஷம் இல்லை, என்னால் அவரும் சந்தோஷம் இல்லாமல் எதுக்குமா இப்படி ஒரு வாழ்க்கை? கோபியை கல்யாணம் பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். பாக்கியாவோட வாழ்க்கையில் தலையிட்டு கோபியை அந்த குடும்பத்திலேருந்து நான் பிரித்து கூட்டிகிட்டு வந்திருக்கவே கூடாது. ஒரு பக்கம் இனியா, ஒரு பக்கம் கோபியோட அம்மான்னு அவங்க கோபியை பிரிய முடியாமல் மனசு வேதனைப்படுறாங்க. அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு மறுபடியும் கோபியை எப்படிம்மா நான் இங்கே கூட்டிகிட்டு வர முடியும்? இங்கே கோபி வந்தாலும் அவர் குடும்பத்தை நினைக்காமையா இருக்க போகிறாரு? அவங்க அம்மாவை போய் பார்க்கணும், பொண்ணை போய் பார்க்கணும், அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும்னு செய்கிறது மட்டும் இல்லாமல் பாக்கியா வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் இங்கே எடுத்துகிட்டு வந்து என்னையும் தேவையில்லாமல் அந்த பிரச்சனையில் மாட்டி விட்டு நான் தாம்மா எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும். வேண்டவே வேண்டாம். எப்படி பாக்கியா தன்னுடைய பசங்களுக்காக கோபி இல்லைனாலும் கஷ்டப்பட்டு உழைச்சி குடும்பத்தை காப்பாற்றுறாங்களோ அதே மாதிரி
ஏன் மயுவுக்காக நான் சம்பாதிச்சு மயுவை காப்பாற்ற மாட்டேனா? நான் நல்லபடியாக மயுவை பார்த்துப்பேம்மா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இனி கோபி இங்கே வரதை நான் விருப்பப்படவும் இல்லை. அதனால தான் நான் அவரை விட்டுட்டு வந்துட்டேன். அதுதான் மயுவுக்கும் எனக்கும் நல்லது அப்படின்னு ராதிகா ரொம்ப தெளிவாக வந்து சொல்கிறாங்க. அந்த சமயம் இங்கே ராதிகாவை தேடி ராதிகாவோட வீட்டுக்கு கோபி வந்து நிற்கிறாரு. கோபியை பார்த்த உடனே கமலாவும், என்ன மாப்பிள்ள இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு, வாங்க மாப்பிள்ள உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே ராதிகா, எதுக்காக வந்தீங்க? யாரை தேடி வந்தீங்க கோபி அப்படின்னு கேட்க, என்ன ராதிகா இது, உங்கள் அம்மா உள்ளே வாங்க மாப்பிள்ளன்னு பாசமாக கூப்பிடுறாங்க. நீ என்னடானா எதுக்கு வந்தேன்னு கேட்குறியே? உன்னை தேடி தான் வந்தேன், உன்னை பார்க்க தான் வந்தேன். ஏன் உன் வீட்டுக்கு வர எனக்கு உரிமை இல்லையா என்ன? நீ தான் என்னை வேண்டான்னு முடிவெடுத்துட்ட. ஆனால் நான் அப்படி ஒரு முடிவெடுக்கவே இல்லையே ராதிகா. நீ, நான், மயூன்னு 3 பேருமே புது வீட்டுக்கு வரதா தானே முடிவெடுத்திருந்தோம். அப்புறம் என்னை மட்டும் எதுக்காக தனியாக அந்த பாக்கியாவோட வீட்டில் விட்டுட்டு வந்த? நீ இல்லாமல் என்னால் எப்படி பாக்கியாவோட வீட்டில் தனியாக இருக்க முடியும்? ஏன் ராதிகா இப்படி ஒரு முடிவெடுத்த அப்படின்னு கேட்க, உடனே என்ன கோபி இப்படி சொல்லிட்டீங்க? உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு பாக்கியாவோட வீட்டில் தனியாக தானே இருந்தீங்க. அங்கே பாக்கியாவோட வீட்டு பக்கத்தில் நான் தங்கியிருந்தப்ப என்னையும் மையோவையும் பார்க்க நீங்கள் வரவே இல்லையே. அப்போ எங்களை பற்றி நீங்கள் யோசிக்கல. இப்போ என்னை தேடி வந்திருக்கீங்களே, அதான் இதெல்லாம் பார்க்க எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் பேசுகிறதெல்லாம் என்னால் நம்பவும் முடியல கோபி. அதனால தான் எங்கே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்களோ அதே வீட்டில் உங்களை விட்டுட்டு நான் தனியாக வந்துட்டேன். இதில் என்ன தப்பு இருக்குது? நான் சரியான முடிவை தான் எடுத்திருக்கேன். நான் எடுத்த முடிவால் நீங்களும் உங்கள் அம்மா கூட உங்கள் பசங்க கூட பாக்கியா வீட்டில் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் பிரச்சனை இல்லாமல் மையுவை நான் நல்லபடியாக வளர்க்கவும் மையு கூட நான் சந்தோஷமாக இருக்கவும் முடியும். அதனால தான் நான் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் எந்த பிரச்சனையும் செய்யாமல் முதல்ல உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போங்க. இது என் வீடு. நீங்கள் என் வீட்டுக்கு வரதை விரும்பாமல் தான் உங்களை பாக்கியாவோட வீட்டிலேயே விட்டுட்டு வந்தேன். மறுபடியும் என்னை தேடி வந்து ஏன் கோபி எனக்கு பிரச்சனை தரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ராதிகா ரொம்ப கோபமாக பேச, கண் கலங்கிக்கிட்டே கோபி சொல்கிறாரு, நீ என் மேலே இருக்கிற கோவத்தில் இப்படி பேசிகிட்டு இருக்க. நான் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டேன். உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து உன் கூடையே இருக்கணுன்ற ஆசையில் தானே உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு பாக்கியாவோட வீட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போனேன். மறுபடியும் ஏன் ராதிகா இப்படி ஒரு முடிவெடுத்த? ஏன் என்னை விட்டு பிரியணும்னு நினச்ச? நீ என்னை நிரந்தரமாக பிரியணும்னு நினச்சியா? இல்லை கொஞ்ச நாள் எங்கள் அம்மா கூடயும் என் பசங்க கூடயும் இருந்துட்டு நான் வரட்டும் அப்படின்னு நினச்சியா அப்படின்னு கேட்க, கோபி இதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். நான் உங்களை நிரந்தரமாக பிரியணும்னு நினச்சி தான் உங்களை அங்கேயே விட்டுட்டு தனியாக வந்தேன். நான் ஒன்றும் உங்களை அவமானப்படுத்திட்டு வரல. எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டுட்டு தான் அந்த வீட்டிலேருந்து வந்திருக்கேன். நான் செஞ்சது பெரிய தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரிய வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் பாக்கியாவோட வாழ்க்கையில் இடையில வந்து உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது. நீங்கள் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்தப்பெல்லாம் அதை பார்த்து நானும் சந்தோஷப்பட்டேன். அதனால தான் நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் அம்மா கூடயே அந்த வீட்டில் ஆரோக்கியமாக இருக்கணும், என் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா சந்தோஷப்பட மாட்டீங்க, என்னால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்காதுன்றதுக்காக தான் நான் தனியாக பிரிஞ்சு வந்துட்டேன். இன்னொன்றும் சொல்கிறேன் கோபி, நீங்கள் இங்கே வரதோ என்னை பார்க்குறதோ இல்லை எங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறதோ எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. நீங்கள் உடனே இங்கேருந்து கிளம்புங்க. என் வீட்டுக்கு நீங்கள் வரவும் வேண்டாம், என்னை பார்க்கவும் வேண்டாம். இதுதான் என்னுடைய தெளிவான முடிவு. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க கோபி அப்படின்னு ராதிகா ரொம்பவே கோபமாக பேசிடுறாங்க. இங்கே கண் கலங்கின கோபியும், என்ன ராதிகா இப்படி பேசுகிற? எனக்கு பிஸ்னஸ் இல்லாதப்ப எனக்குன்னு பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்து கொடுத்து இப்போ நான் இவ்வளோ நல்லா சம்பாதிக்கிறேன்னா அதுக்கு காரணமே நீ தான். நான் உன்னை நிறைய இடத்துல விட்டு கொடுத்துருக்கேன். உன்னை பார்க்க வராமல் உன் மனசை ரொம்ப வேதனைப்படுத்தியிருக்கேன். அதெல்லாமே உண்மைதான். அதுக்காக நீ என்னை மன்னிச்சு மறுபடியும் ஏற்றுக்கக்கூடாதா? நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி பார்க்கவும் முடியாது. மயு அப்பா இல்லையே அப்படின்னு அவள் எவ்வளோ மனசு வேதனைப்படுவா. நீ எனக்காக பார்க்காத, மயுவுக்காகவாது நாம் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும். எனக்கு எப்படி இனியா முக்கியமோ அதே மாதிரி தான் நீயும் மையும் ரொம்ப முக்கியம். நான் நிறைய தப்பெல்லாம் செஞ்சுருக்கேன். அதெல்லாம் பாக்கியாவே மன்னிச்சிட்டா. பாக்கியாவுக்கு செய்யாத பிரச்சனையா? பாக்கியா ஹோட்டல் நடத்தக்கூடாதுன்னு எவ்வளவோ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சேன். அது எல்லாத்தையும் மன்னிச்சு பாக்கியாவே இத்தனை நாள் அவள் வீட்டில் உன்னையும் என்னையும் தங்க வச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது நீ என்னை மன்னிச்சு ஏற்றுக்கக்கூடாதா? இனி நான் பாக்கியா வீட்டுக்கு கூட போகலை, நான் இங்கேயே இருந்துடுறேன். உனக்கு வேணும்னா நான் எங்கள் அம்மா கிட்ட பேசாமல் என் பசங்க கிட்ட பேசாமல் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன். ஆனாலும் என் கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன்னு மட்டும் சொல்லாத. என்னால் தாங்கிக்கவே முடியாது. உனக்காக என் அப்பா அம்மான்னு எல்லார் பேச்சையும் மீறி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்படி என்னை தனியாக விட்டுட்டு போனால் எப்படி ராதிகா அப்படின்னு அழுதுகிட்டே கோபி கேட்குறாரு. உடனே கமலாவும், என்ன மாப்பிள்ள இப்போ வந்து அழுதுட்டு நிற்கிறீங்க? என் பொண்ணு பாக்கியாவோட வீட்டில் சந்தோஷமாக இருந்திருந்தா கண்டிப்பாக அவள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கவே மாட்டாளே. என் பொண்ணை நினச்சி ஒவ்வொரு நாளும் நான் மனசு வேதனைப்பட்டுட்ருக்கேன். ஆனால் நீங்கள் உங்கள் சந்தோஷம்தான் முக்கியம்னுட்டு அங்கே பாக்கியாவோட வீட்டில் போய் இருந்துக்கிட்டீங்க. இங்கே மையோட வாழ்க்கையை பற்றியும் ராதிகாவோட வாழ்க்கையை பற்றியும் நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன் மாப்பிள்ள நீங்கள் மட்டும் இப்படி இருக்கீங்க?
இருக்கீங்க? ஏன் இன்னும் திருந்தாமையே இருக்கீங்க? இன்னைக்கு இப்படி பேசுகிற நீங்கள் இன்னும் 2 நாள் கழிச்சு என் அம்மாவை பார்க்கணும், இனியாவை போய் பார்க்கணும், எனக்கு என் பசங்க தான் முக்கியம்னு மறுபடியும் அங்கே கிளம்பி போவீங்க. அதெல்லாம் பார்த்து பயந்து போய் தான் ராதிகா இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா. தெளிவாகவே ஒரு முடிவெடுக்காத நீங்கள் எப்படி என் பொண்ணு கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு இங்கே கிளம்பி வந்திருக்கீங்க. அதனால தான் ராதிகா உங்களை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறா அப்படின்னு கமலா சொல்லும்போது பதில் பேச முடியாமல் நிற்கிறாரு கோபி. உடனே ராதிகா சொல்கிறாங்க, போதும் கோபி, இதுக்கு மேலே இதை பற்றிலாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் எடுத்த முடிவு தான். இதில் நான் மாறப்போகிறதே கிடையாது. நீங்கள் உடனே இங்கேருந்து கிளம்புங்க. நீங்கள் தான் வேணும்னு நீங்கள் கூப்பிட்ட உடனே பாக்கியா வீட்டில் வந்து இத்தனை நாள் தங்கியிருந்தேன். எல்லாத்துக்கும் காரணம் நான் உங்கள் மேலே வச்ச பாசத்தால் தான், உங்கள் கூட இருக்கணுன்ற ஆசையினால தான் வந்தேன். ஆனால் அந்த வீட்டில் உங்கள் அம்மாவால் நான் எவ்வளவோ அவமானப்பட்டு நின்னேன். அது மட்டும் இல்லாமல் மயூ கண் கலங்கி நிற்கும் போதெல்லாம் பாக்கியாவோட வீட்டிலேருந்து உடனே வெளியில் வரணும்னு நினச்சேன். ஆனாலும் உங்களையும் அந்த வீட்டிலேருந்து பிரித்து இங்கே கூட்டிகிட்டு வரக்கூடாது, மறுபடியும் அப்படி ஒரு தப்பை நான் செய்யவே கூடாதுன்னு நினச்சி தான் நான் இப்போ தனியாகவே இங்கே வந்திருக்கேன். மறுபடியும் என்னை தேடி வந்து இப்படி பிரச்சனை செய்யாதீங்க. உங்களை பார்க்கணுன்னு அவசியமே எனக்கு இல்லை. இனி உங்களுக்கு தேவையானதை செய்யணும், உங்களை நல்லபடியாக பார்த்துக்கணுன்றதை விட எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். என் பொண்ணு மயூ சந்தோஷமாக இருக்கணும், அவள் நல்லபடியாக படிக்கணும், அவள் நல்லபடியாக முன்னேறணும். அந்த ஒரே காரணத்துக்காக தான், எங்கள் சந்தோஷத்துக்காக நாங்கள் புது வீட்டுக்கு வந்திருக்கோம். நீங்கள் மறுபடியும் இங்கே எங்களை தேடி வர வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ உங்களுக்கு என்ன, நான் எதுக்காக உங்களை பிரிஞ்சு பாக்கியா வீட்லேயே விட்டுட்டு வந்தேன்றது தெரியணும் அதானே? நான் நிரந்தரமாக உங்களை விட்டு பிரியணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். இப்போ என்னுடைய முடிவு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க. இப்படிப்பட்ட அப்பா மயூவுக்கு தேவையே இல்லை. நான் மட்டுமே போதும். என் பொண்ணை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன். அதனால் எங்கள் நிம்மதியை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நீங்கள் நினைக்காதீங்க கோபி. இது என்னுடைய வீடு. இங்கே நின்று பேசக்கூட உங்களுக்கு தகுதியும் இல்லை, உரிமையும் இல்லை. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்க. அப்போ தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். உங்களுக்காக நான் ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சதெல்லாம் போதும் கோபி. இனி பாக்கியாவோட வீட்டில் நிம்மதியாக உங்கள் அம்மா கூடயும் உங்கள் பசங்க கூடயும் நீங்கள் இருந்துக்கோங்க. உங்களை பார்க்க வரப்போகிறதும் இல்லை, உங்கள் வழியில் நான் தலையிட போகிறதும் இல்லை. நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். போதும் கோபி, இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு ராதிகா தன்னுடைய முடிவை சொல்லிடுறாங்க. உடனே கோபியும் கண் கலங்கிக்கிட்டே மயூவை பார்த்து கேட்குறாங்க, பாத்தியாமா மயூ, ஓ மேலேயும் ராதிகா மேலேயும் நான் அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன். அதெல்லாம் புரிஞ்சிக்காம ராதிகா எப்படி ஒரு முடிவெடுத்துட்டா பாரு. என்னையே வீட்டை விட்டு போக சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஒன்று சேர்ந்து வாழ வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறா. மயூ, உனக்கும் என் மேலே பாசமே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது மயூ கண் கலங்கிக்கிட்டே பதில் பேசாமல் நிற்கிறாங்க. ராதிகா முன்னாடி அவமானப்பட்ட கோபி இதுக்கு மேலே ராதிகா கிட்ட பேசியும் புரிய வைக்க முடியாது. ராதிகா இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாலே அப்படின்னு தாங்கிக்க முடியாமல் அங்கேருந்து கண் கலங்கி அழுதுகிட்டே மறுபடியும் பாக்கியா வீட்டுக்கு வரலான்னு நினைக்கும் போது மறுபடியும் கோபிக்கு அங்கேருந்து வர முடியாமல் ரொம்பவே மயக்கம் வருது. எப்படியாவது அம்மா சொன்ன மாதிரியே பாக்கியா வீட்டுக்கு போயிடணும், என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே. அங்கே பாக்கியா வீட்லேயும் என்னால் ரொம்ப நாள் இருக்க முடியாது. ராதிகாவும் என்னை தன்னுடைய வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒன்று சேர்ந்து வாழ வேண்டான்னு முடிவெடுத்துட்டா. இப்படி ஒரு நிலைமை எனக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவமானப்பட்ட கோபி எங்கே போகிறது என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே தெரியாமல் தான் வாழ்க்கையை நினச்சி கண் கலங்கி போய் நிற்கிறாரு.